ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு LSCOOKS. நான் இன்றைக்கி பார்க்க போகிறது புளி உப்புமா. ஏற்கனவே தயிர் உப்புமா போட்டிருக்கேன். இப்போ செய்கிறது புளி உப்புமா. 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். வர மிளகாத்தூள் போட்டுன்னு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த புளி உப்புமா. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். எதுக்கு ஊற வைக்கணும்னா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே ஊறின்ட்டுருக்கட்டும். இதுக்கு தேவையானது தாளிக்க வெங்காயம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். 3 வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தலா 1 ஸ்பூன், இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 5, பச்சை மிளகா 1. ஜீரணத்துக்காக இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சுக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், எந்த மாவு பண்டம் செஞ்சாலும் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரணத்துக்காக நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட இந்த மாவு நல்லா கலந்து வரணும். அதுவரை கைவிடாமல் கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். இதை பாருங்கள், பளபளன்னு வந்திருக்கு. சிம்மிலே வச்சு செய்யணும். சிம்மிலே வச்சு செய்யும்போது இப்படி பளபளன்னு வரும். அதனால் இதை உருண்டை உப்புமா கொண்டு சொல்லுவாங்க. வானலி உப்புமா, உருண்டை உப்புமா, புளி உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் நம்ம சிம்மில் வச்சு செய்கிறோமோ அப்படியே புளப்புளன்னு வரும். இதை பாருங்கள், புளப்புளன்னு அழகாக வந்திருக்கு. இதுதான் நல்ல பதம். புளி உப்புமா இப்போ ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.